சென்னையை அடுத்த காட்டாங்குளத்தூர் SRM பல்கலைக்கழக வளாகத்திற்கு யாரையும் மிரட்டி நிலம் வாங்கவில்லை என்று பொத்தேரி கிராம மக்கள் தெரிவித்திருக்கின்றனர். நிலம் வழங்கிய மக்களுக்கு தற்போதும் உதவிகளை பாரிவேந்தர் செய்து வருவதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். SRM பல்கலைக்கழகம் கட்ட அதன் நிர்வாகம் நிலம் வாங்க முயன்றபோது தேவைப்பட்டவர்கள் மட்டுமே நிலங்களை விற்றதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். அவரவர்களது கஷ்டத்திற்காக தங்களது நிலங்களை தாமாக முன்வந்து விற்றார்களே தவிர யாரும் கட்டாயப்படுத்தப்படவில்லை என்றும் கூறுகின்றனர். தேவைக்கு அதிகமாகவே SRM நிர்வாகம் பணம் அளித்ததாகவும் தெரிவித்துள்ளனர். 94 எங்கள் இடம் கொடுக்க போனோம். அது மூலமாக எங்களுக்கு ஓனர் பழக்கம். இங்கே எங்கள் ஊரில் கிராமத்தில் கொஞ்சம் இருக்கிற இடத்தெல்லாம் இட்டுன்னு போய் ஒன்று விற்று கொடுத்தோம். அன்றைக்கி என்ன ரேட்டு அது ரேட்டு பிரகாரம் நாங்கள் விற்று கொடுத்தோம். நான் தான் இட்டுன்னு போய் ஓனர்கிட்ட காமிச்சு விற்று கொடுத்தேன். வாங்கிக்கினாங்க. மேட்டிக்கிட்டலாம் வாங்கலப்பா. அவங்கவுங்க சொத்து அவங்கவுங்க டாக்குமெண்ட் பேப்பர் எடுத்து போய் அவங்கவுங்களே கொடுத்து வாங்கிக்கினாங்க. அதுதான் உண்மை. அப்புறம் கொஞ்சம் பேர் என் கூட வருவாங்க. நானே இட்டு போய் வாங்கி கொடுத்துக்கிறேன். நிலத்தை விற்றவர்களும் SRM பல்கலைக்கழக நிர்வாகமும் தற்போது வரை இணக்கத்துடன் இருப்பதாக அவர்கள் கூறுகின்றனர். கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பு என அனைத்து தேவைகளுக்கும் நிலத்தை விற்றவர்கள் எப்போது வேண்டுமானாலும் பாரிவேந்தரை சந்தித்து உதவி பெற முடிவதாகவும் கூறுகின்றனர். பிள்ளைங்களாம் அட்டன்ட் வேலை செய்துங்க, வயசானவங்களாம் ஆயா வேலை செய்கிறாங்க. அப்புறம் பிள்ளைங்களுக்கு ஃப்ரீ சீட்டு கேட்டால் தருவாருங்க. வேலை விற்றவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டு கூட ஹெல்ப் பண்ணுவார், உதவி பண்ணுவார். SRM பல்கலைக்கழகத்துக்கான நிலத்தை விற்பனை செய்த குடும்பத்தினருக்கு வீட்டில் ஒருவருக்கு கல்லூரி நிர்வாகம் முழு செலவுடன் கல்வி அளிப்பதாக பயன்பெறுபவர்கள் கூறுகின்றனர். அத்துடன் வேலை வேண்டி அலையும் சூழலை தவிர்த்து பல்கலைக்கழகத்திலேயே வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளதாக பெருமிதம் தெரிவிக்கின்றனர். நான் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் எங்கள் அப்பாவால் படிக்க வைக்க முடியல. எங்கள் அப்பா என்ன பண்ணாருன்னா, பாரிவேந்தர் ஐயா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி படிக்கணும்னு ஆசைப்பட்றான், நாங்கள் இங்கே நிலத்தை விற்றுருக்கோம், அதனால் நாங்கள் படிக்க வைங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அவரும் நீ என்னப்பா படிக்க போகிறேன்னு கேட்டார். நான் இன்ஜினியரிங் படிக்க போகிறேன் ஐயா அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் சரியா நீ 4 வருஷமாக இலவசமாக படி இந்த மாதிரின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஒரு காலத்தில் பள்ளி படிப்பை கூட முடிக்க முடியாத நிலையில் இருந்த பொத்தேரி கிராம மக்கள் தற்போது வீட்டிற்கு ஒருவர் SRM பல்கலைக்கழகத்தில் படிப்பதாக கூறுகின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.